ஹாய் தங்கமே, நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா எங்கள் காட்டுக்கு தான் போகிறோம். மணி 6 தான் ஆகுது. எழுந்திரிச்சு அம்மா சாப்பாடு செஞ்சிட்டு இருந்தாங்க. என்னை ஊசி போட்டாங்க. காட்டுக்கு சீக்கிரமாக போகணும், தண்ணி வருது, நீ தான் போயிட்டு பிடிக்கணும் அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தலையை மட்டும் அப்படியே லைட்டாக சீவியாச்சு. ஏன்னா நம்ம இனிமேல் லாங் வீடியோ அதிகமாக போட போகிறோம். இப்போ எங்கள் காட்டுக்கு போக போகிறோம். காட்டுக்கு போய் பிள்ளை எடுத்துட்டு எங்கள் காட்டோட லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாங்க தங்கமே, நீங்களும் பார்க்கலாம். கிளம்புறேன். கிளம்பி ஒரு 2 கட்டு பிள்ளை இருக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி வருது. ஏன்னா நம்ம கிராமத்தில் இனியார தண்ணி எடுத்து விட்றாங்களோ அணியாரம் தான் நம்ம பிடிக்க முடியும். அந்த மாதிரி தான். நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள். இதான் நம்மளோட ஒரிஜினல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குண்ணா. எந்த ஒரு மேக்கப் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் எப்படி இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள். ஓகே, நம்ம காட்டில் போய் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு அப்டேட்டு. நம்ம இப்போ காட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் அம்மா அருக்கு பாருங்க, இப்படி உட்காந்து அருவாயை தீட்டிகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி தாங்க எங்கள் காடு. இருக்குல்ல, தண்ணி இல்லைங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எங்களுக்குள்ளது கிடையாது, எங்களுக்கு கொடுத்துருக்குறவங்க ஓனர் காடு. எங்கள் காடு அங்கிட்ட இருக்குது. சீமப்பில் அகத்தி போட்டிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் நான் போகிறேன். எங்கள் அம்மா அருவாயை தீட்டிட்டு வரமாட்டுக்கு. அதனால சரி நம்ம கொஞ்சம் வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் ஏரியாவில் மழையே பெய்யலைங்க. அதனால் இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு மிகப்பெரிய கஷ்டம் இருக்கும். எப்படி மாட்டை மெயின்டைன் பண்ணி பில்லு பார்த்து போட்டு கொண்டு வரதுன்னே தெரில. எங்கள் ஊர் காடு ஆனால் செம்மையாக இருக்குங்க. இருங்க, எங்கள் அம்மா கிளம்பிட்டாங்க. நானும் காட்டுக்குள்ளே போகிறேன். பேசிட்டு போவேன். வாங்க, நம்ம இப்போ காட்டுக்கு வந்தாச்சு. வாமா, இப்போ எப்படியும் தெரியுறானா? தெரியுறேன், வா. நீ கீழே பார்த்துக்கோ. நாங்கள் இன்றைக்கி இந்த பில்லு தான் அறுக்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி காஞ்சிருச்சுன்ட்டு. ஏன்னா காட்டில் தண்ணி இல்லை, அதனால காஞ்சிருச்சு. அகத்திக்கு மட்டும்தான் பாய்ச்சுற அளவுக்கு தண்ணி இருந்துச்சேம்மா. அந்த அகத்தி கம்மிமா, இதுக்கு மட்டும்தான் நமக்கு தண்ணி இருந்தது. இது ஒரு வாரம் தண்ணி பாய்ச்சாமல் போடவுமே இப்படி காஞ்சிருச்சு. சரி, இதை அறுத்து இப்போ மாட்டுக்கு இற இல்லாத டைம் தானே, போட்டால் சாப்பிட்டுன்னு சொல்லி நாங்கள் அறுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதை விழுதுட்டு தான் நம்ம வேறு வெள்ளாமல் வைக்கணும். ஏன்னா இப்போ ஒரு 2 மாதத்துக்கு தண்ணி இருக்காது. அதனால் தூரெல்லாம் பட்டுரும். கடவுளுக்கு தான் தெரியும் எப்படி மழை பெய்ய போகுதுன்ட்டு. இது நம்ம குடிக்க தண்ணிங்க. சரி, இந்த பிள்ளை இருக்கலாமா? குடிக்க தண்ணி தெரியும். நம்ம இந்த பிள்ளை அறுக்க போகிறேன். இப்போ அறுத்துட்டு அதுக்கப்புறம் சீமை பிள்ளைங்க கொஞ்சம் இருக்குது, அதையும் அறுத்து 2 கட்டு கொண்டு போயிட்டு நம்ம போய் தண்ணி பிடிக்கணும். தண்ணி பிடிச்சிட்டு வீட்டில் வேலையை பார்த்துட்டு கடைக்கு கிளம்பணும். ஓகே தங்கமே, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், போயிட்டு வரேன். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி நமக்கு சொல்லிட்டு போங்க. அதிகாலையில் நீங்கள் இப்படி காட்டுக்கு யாரெல்லாம் போவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். நமக்கு இது மட்டும் பிஸ்னஸ் கிடையாது, இன்னும் இருக்குது. நம்மளோட பேஜை எல்லாருமே மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். போயிட்டு வரேன்.